மருத்துவ படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வின் தரவரிசை பட்டியல் இல்லாமல் புதுச்சேரி தனியார் கல்லூரிகள் தன்னிச்சையாக மாணவர் சேர்க்கை நடத்துவதை தடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி மற்றும் உயர்கல்வி மாணவர் பெற்றோர் நலசங்கம் சார்பில் GS மணி என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் நீட் தேர்வு முடிவுகள் இல்லாமல் தனியார் கல்லூரிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு மாணவர் சேர்க்கையை நடத்துவதாகவும் வெளிமாநில மாணவர்களும் சேர்க்கப்படுவதால் புதுச்சேரி மாணவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு நிர்ணயித்த கட்டணமான 2,52,000 விட 20 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை எவ்வாறு நடத்தப்பட வேண்டுமென்ற வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அரசு நிர்ணயித்த கட்டணம் 2,52,000 என்று பாண்டிச்சேரியில் இருப்பது 22 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் வாங்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. 85% என்பது மாநிலத்தை சார்ந்த மாணவர்களுக்கு மட்டுமே அளிக்கப்பட வேண்டும். பிற மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கும் இப்பொழுது இடம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கினுடைய முக்கிய இடைக்கால தீர்ப்பாக நாங்கள் தனியார் கல்லூரிகள் இடங்களை நிரப்புவதற்கு தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இடைக்கால மனு தாக்கல் செய்துள்ளோம்.